விசாக திருவிழா தேர் திருவிழாவை ஒரு கண்ணோட்டம். குளித்தலை நீலமேக பெருமாள் கோயிலில் வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்று நாமம் முழங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுக்க தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் அருள்மிகு நீலமேக பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயிலில் வருடந்தோறும் வைகாசி விசாக பெருந்திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வழக்கத்தின்படி கடந்த மே மாதம் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வைகாசி விசாக பெருந்திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுவாமி உற்சவர் அவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி அம்மாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் அன்னம், கருடன், யானை, ஹனுமான் மற்றும் பூத வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா கண்டார். அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட நிகழ்ச்சி இன்று இனிதே நடைபெற்றது. முன்னதாக சுவாமி உற்சவர் அம்பாள்களுக்கு இளநீர், பன்னீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி உற்சவர் அம்பாள்களுடன் எழுந்தருளிய திருத்தேரினை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று நாமம் முழங்க வடம் பிடித்து இழுத்தனர். இதில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவரும் தேரின் வடம் பிடித்து இழுத்தார். வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து அர்ச்சனை செய்தும் வழிபட்டனர். திருத்தேரினை உலா வரச் செய்து தேர் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறியது.